அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்கத்தாவில் ஃபேமஸான குலாப் கச்சோரி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தம்பருப்பை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் இஞ்சி துண்டு அதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அரைச்சாச்சு. இந்த மாவை எடுத்து வச்சுக்குவோம் நம்ம. அடுத்தது நான் ஒரு கிண்ணத்தில் மைதாவை கொட்டி வச்சுருக்கேன். அதோட ரவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச உளுந்த மாவை எடுத்து போட்டு பிசைஞ்சுக்குவோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதிலேயே பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நம்ம பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் துணியை வச்சு மூடி வச்சுக்குவோம். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் உருட்டிக்குவோம். உருட்டிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் கிண்ணியில் நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ரவுண்டாக எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு. நம்ம இதுலேயே இன்னொன்று கூட போட்டுக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் அடுத்தது வாணலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் அதில் போட்டு சிறு தீயில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளாரையே மாவு வேகணும், அதனால் நம்ம சிறு தீயில் வச்சு பரட்டிட்டு எடுத்து வச்சுக்குவோம். நல்லா வேக விட்டுக்குங்க. வேக விட்டு எடுங்க. பாருங்கள், இதுக்குள்ளே வேக விட்டு எடுக்கணும். நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இது அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு நபருக்கு ஒரு 4-5 சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான சைடிஷ் பார்த்திங்கன்னா, நான் உருளைக்கிழங்க முதல்ல வேக வைக்கிறேன். வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு முதல்ல நம்ம ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நான் போட்டாச்சு. நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் தட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு விழுது அரைச்சிக்குவோம். ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. அந்த விழுது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான நம்ம மசாலா எடுத்து வச்சுக்குவோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வாணலியில் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்குவோம். அதோடு அரைச்சி வச்ச மசாலாவும் அரைச்ச விழுதும் சேர்த்து நம்ம கலக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு உடச்சிட்டு நம்ம போட்டு கலக்கி விடுவோம். உருளைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா பரவுறது மாதிரி கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு நம்ம விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். கொதிக்கட்டும்.
வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பாருங்கள், கொதிக்குது. மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் கிண்டி விடுறேன் பாருங்கள். மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மல்லி இலை போட்டு அதோட சேவ் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.